ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இன்னொரு அழகான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம செக்குடு டிசைன் பார்த்துருந்தோம் டார்க் மெஜந்தா பிங்க்கில். ஸோ அதே கஸ்டமர்து செகண்ட் ப்ளவுஸு. நாளைக்கு இன்னொரு ப்ளவுஸு, மொத்தம் டோட்டலாக 3 ப்ளவுஸஸ் ஒரே கஸ்டமர்து. ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஹேங்கிங்ஸ் தாங்க ஒட்டிகிட்ருக்கேன். டெய்லர் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஹேங்கிங்ஸ் கட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஹேங்கிங்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் பின்னாடி வந்து கொஞ்சம் கம் தடவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷேப் வந்து அழகாக வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது கூட நல்லா தான் இருக்கும். இந்த மாடல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இப்படி தான் வச்சுருவேன். ரொம்ப ஸ்டஃப் பண்ணல நிறைய பேர் வந்து வேண்டாம் ரொம்ப கிராண்டாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வர்றது எல்லாமே வந்து ஏஜ்டு பர்சன், இல்லை வந்து கொஞ்சம் மேரேஜ் கேர்ள்லேயே வந்து இல்லைக்கா எங்கள் ஹஸ்பண்ட் வேண்டான்னு கழுத்தெல்லாம் வந்து சின்னதாக வைங்க, ரொம்ப லாங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்வாங்க. ஒரு சில பேர் லாங்காக வச்சுப்பாங்க, ஒரு சில பேர் நம்ம எப்படி பண்ணி கொடுத்தாலும் போட்டுப்பாங்க. ஸோ அப்படிலாம் மாற்றி மாற்றி வருவாங்க. அதனால மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு நான் இதுதான் பண்ணி தருவேன். இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம அந்த கழுத்தோட நடுப்பகுதியிலே போட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து வேறு துணி இதுக்குன்னே போடும். அப்புறமா தான் என்ன பண்ணேன்னா வேண்டாம் இந்த கழுத்தோட சென்டர் பகுதிக்கே போட்டோன்னா டெய்லர் கட் பண்ணும்போது அப்படியே எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் தான் போட்டுட்ருந்தேன். நான் வேறு துணி கொஞ்சம் அதுக்குன்னே தனியாக இது பண்ணலாம் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ கழுத்துலேயே போட்டுடுறது. ஸோ இந்தமாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்த பிறகு இதில் நிறைய கம் போட்டுக்கோங்க. நிறைய கம் வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பலாம் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா ஒட்டாது, லேட்டாகும். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, வந்துடும், பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் நிறைய கம் போட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதும், நான் ஏன் உடனே போட்டு ட்ரை பண்ணதுக்கு முன்னாடியே வந்து ஹேங்கிங்ஸ் நாட்டு வந்து அதுக்குள்ளே வைக்க மாட்டேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து அந்த கம்லாம் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடும், கொசன்னு ஆகிடும். உங்களுக்கு ஃபினிஷிங்காக வேணும்ல. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த பட்டோட துணி இருக்குல்ல அந்த கலர் வந்து கருப்பாக தெரியும். நிறைய கம் போட்டு நம்ம இப்போ அமுக்கும் போது என்ன ஆகும், ஒரு மாதிரி கம் வந்து வெளியே வந்து அந்த பட்டோட கிளாத் வந்து பிளாக் ஆச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் வந்து ஆற வைக்க சொல்கிறேன். ரொம்பலாம் ஆற வைக்க வேண்டாம், லைட்டாக ஆற வச்சு உடனே ஒட்டிட்டு அதை கூட போட்டு அமுக்காதீங்க, அப்படியே வைங்க. ரொம்ப போட்டு அமுக்குனீங்க அந்த மேலே அந்த முனை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அமுக்கிக்கோங்க. மற்றபடி ஃபுல்லாலாம் போட்டு அமுக்குனீங்கன்னா அந்த கம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வரும். அப்படியே அது ஒரு மாதிரி கசங்கி வெளில வரும் அந்த கம் எல்லாமே. அப்போ உங்கள் கையெல்லாம் பூசிக்கும். ஸோ சைடில் அந்த மணி மேலாம் ஃபேட் ஆகிடும். ஸோ மணியிலோட அழகெல்லாம் வந்து போயிடும். ஸோ அதனால் இதுமாரி போட்டுட்டு நான் கொஞ்சம் எப்பவுமே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணிவிடுவேன். ரொம்பவும் ட்ரை பண்ண மாட்டேன், லைட்டாக ட்ரை பண்ணி விட்டுட்டு அது அப்புறமா எடுத்து இந்தமாரி நாட்டு நடுவில் வச்சு போட்டுருவேன். ஸோ இப்படி போடும்போது நல்லா அழகாக நமக்கு ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச பிறகு இப்போ எப்பவுமே இந்த ஹேங்கிங்ஸ் ஓட்டுற வேலை நான் எப்போ வச்சுப்பேன்னா நைட்டு தான் வச்சுப்பேன். நைட்டு பண்ணி வச்சுட்டு காலைல போயிட்டு நைட்டு படுத்துட்டேன் அப்படின்னா காலையில் எழுந்தால் நல்லா அட்டை மாதிரி காஞ்சிட்ருக்குமா. அதுக்கப்புறமா அந்த முனையில் நான் வைக்கிறேன்ல அந்த இடத்த மட்டும் பிடிச்சி ஊசி நூலால் தைச்சிருவேன் லைட்டாக. அப்படி தைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகணும், நல்லாயிருக்கும். இது நல்லா ட்ரை ஆகிடும் பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் மறுநாள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த கார்னர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்துனீங்க அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன் அந்த கம் வந்து வெளியே வந்து வரும். ஸோ அதனால் இப்படி வைக்கிறது தான் நல்லது. இந்த ஹேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா சொல்லுங்கள், என்ன புரியல இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டிசைனு நான் வந்து முடிச்சுட்டு பாருங்க ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டு டம்மியில் போட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து எப்பயுமே நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய், 5000 ரூபாய் இந்த பட்ஜெட்குள்ளேயே தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு இதே தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிசைனே எத்தனை போட்டிருப்பேன் தெரியுமா, மீண்டும் மீண்டும்ன்ற மாதிரி இந்த டிசைனு நிறைய போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் வந்து பெயிண்டிங் ஆர்டர்ஸ்லாம் வருதுங்க. இப்போ நமக்கு வந்து 2 ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு பெயிண்டிங்கில். பீகாக்கு தாஞ்சு ஸ்டைல் பீகாக் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அண்டு வந்து டக்கு மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க, அண்ணன் மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க, அதுவும் போடணும். ஸோ எல்லாமே வந்து போடணும் இனிமேல் தான். ஒன்றுனா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்த ஆர்டர் முந்தா நாள் வந்தது 2 ப்ளவுஸ் நமக்கு ஆர்டர். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் இதுவும் வந்து காப்பர் தான் அவங்களுக்கு. மொத்தம் அவங்க 3 ப்ளவுஸுமே வந்து காப்பர் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நேற்று பார்த்ததும் காப்பர் தான், இதுவும் காப்பர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா
சுகர் பீடு அந்த எப்பயும் போல் சுகர் பீடு வந்து ப்ரிசியோ. நேற்று நான் பாரிஸ் போயிருந்தப்போல் ப்ரிஸ்டோன்னு ஒன்று எடுத்து காமிச்சான். நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது பீடு வாங்கி பாருங்கள் அப்படின்னா. சரி நான் கொஞ்சம் வாங்கின்னு வந்திருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நல்லா இல்லைன்னா வாங்காதீங்க. ப்ரிஸ்டோ அது பேர், ப்ரிசிசியோ இல்லை ப்ரிஸ்டோ. ப்ரிசிசியோ தான் எப்பவுமே பிராண்ட் நல்லாயிருக்கும், இல்லை ப்ரிஸ்ஸோ நல்லாயிருக்கும். அந்த 290 rupees ப்ரிஸ்ஸோ அண்ட் ப்ரிசிசியோனா 500 rupees பாக்கெட்டு. இது வந்து ப்ரிஸ்டோன்னா STO அது வந்து நல்லா இருக்குதுன்னா. ஆனால் நான் வாங்கிட்டு வரல, ஏன்னா வாங்கிட்டு வந்தேன் ஒரு கொஞ்சமாக, அதை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் தாங்க ஸ்கொயர் ஸ்டோன் டைமண்ட் மாதிரி போட்டுட்டேன். அதை சுற்றி வந்து சுகர் பீட் போட்டு அப்படியே வந்து கீழே 3 பெல் மாதிரி தொங்குற மாதிரி 4 நம்பர் பீடு வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி தான் கழுத்துக்கும் நான் வந்து வச்சுருக்கேன். இதே டிசைன் அவங்க இது பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு இதே டிசைனே இன்னொரு ப்ளவுஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி சேம் டிசைன்ஸ் தான். அவங்களுக்கு 3 ப்ளவுஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்த்தா அவங்க இதே பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு இதே பிடிச்சிருந்தது போல இருக்குது, அதனால் இன்னொரு ப்ளவுஸ்லையும் நான் இதே தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நான் 2500 வாங்கியிருந்தேன். 2500 ஒர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு மாதிரி டார்க் வயலட்டு, சூப்பராக இருந்தது. இந்த வயலட்டு கலரும் டார்க் ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஒரு ஷேடிங், அது ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஷேட், அது உள்ள சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலரு கட்டினா அழகாக இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்குங்க, கட்டினா சூப்பராக இருக்கும். சாரியோட கலர் வந்து ராமர் க்ரீன், அதனால தான் வந்து நான் ராமர் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் கொடுத்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் இதுவும் டார்க்காக இருக்குது அதுவும் டார்க்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து நான் போட்டேன். ஏன்னா சாரியில் கொஞ்சம் லைட்டாக வந்து ராமர் வருது அதனால். மற்றபடி வந்து இந்த ஒர்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயலட் வரும், மேலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் ப்ளூ வரும். ஸோ அதனால் அது மேட்ச் பண்ணி ராமர் ப்ளூ கலர் த்ரெட் வந்து நான் சில்க் த்ரெட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2500 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கோடு தாங்க, ஹேங்கிங்ஸும் நம்ம எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டு தருவோம், உங்களுக்கே தெரியும். இந்த ப்ளவுஸ் எனக்கு போடுறதுக்கு 2 days தான் ஆச்சு, நான் 2 daysலேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு மெட்டீரியல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 rupeesக்குள்ளேயே முடிஞ்சிச்சு மெட்டீரியல். ஸோ பல்காக வாங்கினீங்கன்னா இந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் போயிட்டு நான் சொன்ன மாதிரி பக்கத்துலலாம் வாங்குனீங்க அப்படின்னா 500-600 வந்துடும். இந்த பட்ஜெட்டுக்கே நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா. நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 200 தான் நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மிஞ்சி போனால், இல்லைனா 250 அவ்வளோதான். நான் 300 கூட சொன்னாலே அது கூட கிடையாது, மிஞ்சி போனால் இவ்வளோ தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 2005 ஒர்த்துக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இவங்களதே இன்னொரு ப்ளவுஸ் நம்ம பார்ப்போம். அதுவும் வந்து சேம் டிசைன் தான், கொஞ்சம் அங்கங்கே மாற்றிருப்பேன், அவ்வளோதான். ஓகே பாய்.